நீங்கள் உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ ஒரு ஊழியத்தை அவர் நிறைவேற்ற அவர் செல்வதற்கு அவரை ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்பணும். உண்மையுள்ள ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு உண்மையுள்ள ஊழியம் இருக்கிறது, அதை உண்மையுள்ள ஊழியனிடம் தருகிறார். அதை உண்மையுள்ள சபை அந்த ஊழியனையும் அந்த ஆசீர்வதித்து அதை பயன்படுத்துகிறதாக இருக்கிறது. அந்த உண்மையுள்ள அந்த ஊழியத்தை உண்மையுள்ள நபர்களிடம் ஒப்புவிக்க வேண்டும். அந்த உண்மையுள்ள நபர்கள் அந்த ஊழியத்தை செய்ய செல்லும் போது சபை அவர்களை எப்படி ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புவது என்பதை குறித்து நம்ம பார்த்து விட்டு நம்ம என்ன பண்ணலாம், செய்திக்குள்ள போலாம். இப்ப வாழ்த்துதல் எங்க இருக்கா? முதல்ல நம்ம வாழ்த்துறோமா? பர்த்டேக்கு விஷ் பண்ணிடுறோம், வெட்டிங் டே விஷ் பண்றோம், வேற ஏதாவது வீடு கட்டினா வாழ்த்துக்கள் சொல்றோம், வண்டி வாங்கினா வாழ்த்துக்கள் சொல்றோம், பிள்ளைகள் பிறந்தா வாழ்த்துக்கள் சொல்றோம், சொல்றோமா இல்லையா? நல்ல ஜாப் கிடைச்சுனா வாழ்த்துக்கள் சொல்றோம். இந்த வாழ்த்துதல் எப்படி அப்படின்னா, இது ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஒரு நுட்பமான உணர்வு பூர்வமான ஒரு கடமையாக இருக்கிறது இந்த வாழ்த்துதல். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே செய்ய வேண்டியது. எந்த ஒரு காரியத்துக்காகவும் ஒருத்தர் பிரிந்து செல்லும் போது கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவுக்குரிய அன்போடும் மரியாதையோடும் அவர்களை வாழ்த்தி அவர்களை அனுப்புவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரிந்து ஒருவர் ஊழியத்துக்காக பிரிந்து செல்லும் போது அவர்களிடம் நிபந்தனையற்ற அன்பை காண்பிக்க வேண்டும். அதாவது குறை சொல்வதையோ குற்றப்படுத்துவதையோ நம்ம தவிர்த்து விட்டு நிபந்தனையற்ற முறையில் அவர்களிட அன்போடு கூட அவர்களை என்ன பிரிந்து செல்வ வாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிரிந்து செல்கிறவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய பயணம் ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படுகிற விதத்துல ஆசீர்வதிக்கிறதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஊழியத்துக்காக பிரிந்து செல்கிறவர்களை ஒருவேளை பின்னாட்களிலே அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கான தருணங்கள் ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் மீண்டும் அவர்களோடு இணைந்து கொள்வதற்கான கதவுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது வேண்டும் என்றால் ஆண்டவர் நிமித்தமாக தங்களோட இணைந்து பயணிக்கலாம்ங்கிறத அந்த கதவை திறந்து இருக்கிறதை அவர்களுக்கு உணர்த்தி வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பின்பு பிரிந்து செல்கிறவர்களுக்கு அவர்களுடைய பங்களிப்புக்காக நன்றி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய சேவை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய உண்மைகளுக்கு நாம நன்றி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரிந்து செல்களுடைய புதிய பயணம் சிறப்பானதாக அமைவதற்கு நாம வாழ்த்தி அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகள்ல இது நடக்குதா? இதெல்லாம் செய்ய வேண்டியது சபை செய்ய வேண்டிய கடமை. செய்யக்கூடாதது இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்ல. என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, தவறான குற்றச்சாட்டை வைக்க கூடாது, தேவையில்லாம கோபித்துக் கொள்ளக்கூடாது, தேவையில்லாம சபித்து விடக்கூடாது, ஐக்கியத்தை விட்டு நீங்க போகலாம் என்று சொல்லி கதவுகளை அடைத்து கொள்ள கூடாது. இனிமேல் உங்களை நாங்க கண்டுகொள்ளவே மாட்டோம், உங்க விருப்பம், நீங்க தானே முடிவு பண்ணீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டு விடக்கூடாது. இது எல்லாமே சபை தவிர்க்க வேண்டும். அதே சமயம் அன்பு கூர்ந்து ஆசீர்வதித்து அவர்கள் திரும்ப வருவதற்கான கதவுகள் திறந்திருக்கிறது என்பதை உணர்த்தி வைத்து நன்றி கூறி அவர்களுடைய புதிய பயணம் சிறப்பானதாக அமைவதற்கு வாழ்த்துகிற மக்கள்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபைகள்ல இது நடக்கிறதா? சில ஸ்தாபன சபைகள்ல யார் வராங்க யார் போறாங்கன்னே தெரியறதில்ல. கரெக்டுங்களா? இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் எல்லாரும் இண்டிபெண்டன்ட் சர்ச் போனோம். ஆனா இண்டிபெண்டன்ட் சர்ச்ல என்ன பண்றாங்க? சுயாதீன சபைகள் என்ன செய்யறாங்க? ஜனங்களை அறிஞ்சிருக்காங்க, ஆனா ஜனங்களை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் மேற்கொள்றான். ஒருவேளை அந்த சபைகளோட கூட நம்ம ஐக்கியப்பட முடியலங்கிற பட்சத்துல ஏதோ ஒரு அவதூறுகளையோ இல்ல குற்றச்சாட்டுகளையோ இல்ல ஏதாவது ஒரு கோபத்துங்களையோ மனஸ்தாபங்களையோ இல்ல பெர்சனல் ரீசன்களையோ சொல்லி அவங்களை என்ன பண்றாங்க, தனிப்பட்ட முறையில அவங்கள பேசி அவங்க மீண்டுமாக வருவதற்கான கதவுகளையும் அடைத்து இனிமேல் அவர்கள் போயிட்டு ஆண்டவருடைய பணிகளையும் செய்து விடாதபடி வேறொரு சபைகளோடு இணைந்தும் பயணிக்க முடியாதபடி தடைகளை ஏற்படுத்தும் விதத்துல பண்ணிருக்காங்களா இல்லையா? அப்ப நாங்கள் கடந்த நாட்கள்ல நாங்கள் கவனித்த முக்கியமான காரணமா இருக்கிறதுனால இதை குறித்து நம்ம பேசணுங்கிறத
சொல்லி தரணுங்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரத்தினாலதான் நான் அதை நான் பேச முயற்சி பண்றேன். இப்ப ஜாயின் ஹியர்ஸ் பிரதர்ஸுக்கு, சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், இந்த ஃபெல்லோஷிப்ல இருந்து ஒருவேளை ஆண்டவருடைய பணியின் நிமித்தம் அவர்கள் ஊழியத்துக்காக பிரிந்து செல்கிறவர்களாக இருப்பார்களானால் அவர்களை நீங்கள் கண்டிப்பா வாழ்த்தணுங்க. அவர்களை கண்டிப்பா நீங்க ஆசீர்வதிக்கணுங்க. கண்டிப்பா நீங்க அவர்களை உற்சாகப்படுத்தி என்ன பண்ணணும்? வழி அனுப்பணும். அதே சமயம் ஒருவேளை சில மனஸ்தாபங்கள் நிமித்தமாக அவர்கள் உங்களிடம் இருந்து பிரிந்து செல்லியிருப்பார்களானால் அவர்கள் திரும்ப உங்களோட கூட இணைவதற்கான கதவுகளை நீங்கள் எப்பவும் டோர் ஓப்பனா வச்சிருக்கணுங்க. எப்ப வேணா ஆண்டவர் இடத்துல வரலாம். ஆண்டவர் ஓப்பனா வச்சிருக்காரா இல்லையா? மனம் திரும்புகிற பாவியை எப்ப வேணா அவர் ஏற்றுக்கொள்றாரா இல்லையா? நம்ம டோரை க்ளோஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப கதவை திறந்து இருக்குது போங்கிற சொல்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு கதவை திறந்து இருக்குது வாங்குற வார்த்தையை நீங்க அறிவிக்கிற மக்களா இருக்கணும். சரிங்களா? அப்ப நான் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தினை நான் பார்த்து வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஊழிய பயணத்துல உங்களோட கூட அநேக ஊழியத்துல பயன்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் கூட நம்முடைய சகோதரராக இருக்கக்கூடியவர்கள் பல பகுதிகளில் ஊழியங்களை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. சிறு சிறு கூட்டங்களை நடத்துறாங்க. சபைகளில் உதவிகரமா இருக்கிறாங்க. கிடைக்கிற சந்தர்ப்பங்களை ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுறாங்க. நம்ம எத்தனை பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோம், எத்தனை பேரை வாழ்த்திருக்கோம், எத்தனை பேரை உற்சாகப்படுத்தி இருக்கிறோம்? பண்ணியிருக்கோமா? பண்ணியிருக்கோமா இல்லையா? இங்க சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் பண்றவங்க இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி யார் யாருங்க பண்றீங்க? அவங்கள மத்தவங்க வாழ்த்திருக்கீங்களா? உற்சாகப்படுத்திருக்கீங்களா? அவங்களுடைய ஊழிய பணியை சிறப்பா செய்வதற்கு அவங்கள ஊக்கப்படுத்துறீங்களா? பண்ணணும்னு நான் சொல்றேன். வாலிப பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? அவர்களை வாலிப பிள்ளைகள் மத்தியில ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக அவர்களை பிரித்து விட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களை மதிப்பளித்து அவர்களை உற்சாகப்படுத்தணும். அதே மாதிரி இங்கிருந்து போயிட்டு அநேக இடங்கள்ல பிரயோஜனப்படுறவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள நீங்க என்ன பண்ணணும்? இதே போன்றதான வாழ்த்துதலோடு, நன்றியோடு, ஆசீர்வாதத்தோடு அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி என்ன பண்ணணுங்க? நீங்கள் அனுப்பக்கூடிய நபர்களாக இருக்கணும். ஒருவேளை இதை நாம் கடந்த நாட்களில செய்ய தவறி இருந்தால் வருகிற நாட்களில அது சரி செய்யக்கூடியவங்களாக இருக்கணுங்க. ஊழியத்தை அவங்க செய்யும் போது அவர்களை தயவு செஞ்சு உற்சாகப்படுத்துங்க. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர ஐக்கியம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி நடந்தாங்கிறத கத்துக்கொள்ளணும். நம்ம பவுல்கிட்ட இருந்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பவுல்கிட்ட இருந்து கத்துக்கிறது நமக்கு சுலபமாக இருக்கும், நமக்கு புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழிய வாழ்வை குறித்து ஒரு சரித்திர பின்னணியோட நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனால உங்களுடைய கவனத்தை தயவு செய்து நீங்கள் இந்த செய்தியின் மீது நோக்கும்படியாக உங்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கிபி 33 இருந்து 36 பவுலினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். தமஸ்கு வீதியினுடைய பிரயாணத்துல தேவன் யாரை சந்திக்கிறாருங்க? பவுலை சந்திக்கிறார். ஆண்டவரே நீர் யார் என்று பவுல் கேட்கிறதையும், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறதையும், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று பவுல் கேட்டு பின்பாக ஆண்டவருடைய சீசனாக இருக்கிற அனனியா மூலமாக ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவரை தேவாலயங்களில ஜபாலயங்கள என்ன பண்ணாருங்க? பவுல் அவரை திருஷ்டாந்தப்படுத்துகிறவராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். கரெக்டுங்களா? பவுலுடைய சம்பவம் எல்லாம் தெரியுமா? ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு சம்மதம் தெரிவித்த ஒரு நபர், சபையை துன்புறுத்தும்படியாக அதிகாரம் பெற்று நிருபங்களை வாங்கி கொண்டு அவர்களை பிடித்து எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக தமஸ்கோவுக்கு பிரயாணப்படுகிறார். பிரயாணத்திலே ஒரு ஒளி பிரகாசிக்கிறது, ஒரு சத்தம் கேட்கிறது. ஆண்டவருடைய சத்தம் என்பதை ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன போது ஆண்டவருடைய சத்தம் என்பதை பவுல் அறிந்து கொள்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேட்டார். தன்னுடைய சீசனாக இருக்கிற அனனியா மூலமாக தன்னுடைய சித்தத்தை பவுலிடம் ஆண்டவர் தெரியப்படுத்தினார். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்த பவுல் சீசர்களோடு சில நாள் தங்கியிருந்து அவன் பலனடைந்த பின்பு ஜபாலயங்களில் அவன்
கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிவித்து திஷ்டாந்தப்படுத்தி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் தாமதமின்றி அவங்க அறிவிக்க வேண்டிய செய்தி என்னதுங்க? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருமே அறிவிக்க வேண்டிய செய்தி அதுதான். ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு முழுமையா காரியங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனால் அறிந்த ஆண்டவரை அறிவிங்க. உங்களை ரட்சித்த ஆண்டவரை அறிவிங்க. உங்களை சந்தித்த ஆண்டவரை அறிவிங்க. அது போதுமானது. ஆண்டவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விசுவாசத்தையும் மனதிரும்பலை தந்து பிரகாசமான அவருடைய வழிகளுக்கு நேராக உங்களை மாற்றி இருக்கிறார் என்ற அந்த புரிதலோட கூட சந்தோஷத்தோட கூட ஆண்டவரை அறிவிக்கிற மக்களாக நீங்க என்ன பண்ணுங்க? ஆரம்பிங்க. பவுல் எப்படி தன்னுடைய ஊழியத்தினுடைய துவக்கத்துல ஆண்டவரை தன்னை ரட்சித்த தன்னை சந்தித்த தேவனை அறிவித்தாரோ, அதே போல நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால் ஆண்டவரை அறிவிக்கிற மக்களாக உங்களுடைய ஊழியங்களை துவங்குங்கள். இப்ப ஊழியத்தை துவங்கிட்டார், தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிபி 36 39 பவுல் எப்ப ரட்சிக்கப்பட்டது, ஏன் 33 36 அக்யூரேட்டா நமக்கு காலங்கள் அது தெரியாது. ஏன்னா வரலாறு குறிப்புகள் குறைவானதாக இருக்கிறது. சில கணக்கிடுவதில் சில முன்ன பின்ன இருக்கிற காரணத்தினால 33 36 நீ 36 கூட வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தினுடைய மீட்பராக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சில ஆண்டுகளில் அல்லது சில மாதங்களில் பவுலை தேவன் தமஸ்கு வீதியில சந்தித்து தம்முடைய பணிக்காக அவர் என்ன பண்ணாருங்க? அழைத்தார். அவருடைய பணியை அவரை அழைத்த உடனே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகனாக பவுல் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழியத்தை துவங்கினார். இப்ப கிபி 39 36 39 எத்தனை ஆண்டுகள்? 36 39 கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள். கலாத்தியர் 1 அதிகாரம் 15 19 பாருங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்கள் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருடம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரை நான் என்ன பண்ணவில்லை, காணவில்லை என்று சொல்லுகிறார். தமஸ்கு வீதியில சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பவுல் என்ன பண்ணிருக்கிறார்? அடுத்த 3 ஆண்டுகள் அரபு தேசத்துல என்ன பண்ணிருக்காரு? புறப்பட்டு போய் மறுபடியும் நான் என்ன பண்ணேன்? தமஸ்குவுக்கு வந்தேன். 3 ஆண்டு காலத்துல பவுலை தேவன் தமது பணிக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தாருங்க. கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறம் யாரை வந்து சந்திக்கிறாரு? பேதுருவை வந்து சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட கூட 15 நாட்களா 15 நாட்கள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் யாக்கோபை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற அப்போஸ்தலர் வேற யாரையும் அவர் என்ன பண்ணல, பார்க்கலன்னு சொல்றாரு. அப்ப தேவன் தமது பணிக்கு அழைக்கும் போதே சுவிசேஷத்தை அறிவிக்கும் கடமை பெற்றுக் கொள்கிறோம். தேவன் நம்மளை தகுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய பணிக்காக செய்வதற்கு நம்ம ஆயத்தப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வசனத்தினுடைய இறுதியில அவர் சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களாக வந்து யூதேய தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவரா இருந்திருக்கார். அவரை குறித்து யாருக்கும் தெரியல. ஏன்னா எங்கேயும் போயிட்டு எருசலேம்ல யூதேயெல்லாம் அவர் என்ன பண்ணல, ஆண்டவருடைய பணியை செய்யல. 3 ஆண்டுகளா ரட்சிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாக அரபு தேசத்துல இருந்து ஆண்டவரால் தகுதி பெற்று இப்ப எருசலேமுக்கு வந்து பேதுருவை பார்த்து யாக்கோபை பார்த்து அதுக்கப்புறம் முகமறியாத ஒரு நபரா இருக்கிறார். இப்ப அவரை குறித்ததான ஒரு அறிமுகம் வேணும்னா ஜனங்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். 3 ஆண்டு காலம் ஆண்டவர் அவரை தகுதிப்படுத்தியிருந்தாரு. ஆனால் இவருடைய பழைய வாழ்க்கையை தான் ஜனங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்களே தவிர ஆண்டவர் எப்படி இவரை தகுதிப்படுத்தினாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் தன்னை குறித்து ஆண்டவரை குறித்து பேசுறதுக்கு அப்புறம் இவருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப 36 ரட்சிக்கப்படுறாரு. 39
தகுதி அடைந்தவரா இருக்கிறாரு. இப்ப கிபி 43 இருந்து 46 வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25, 26. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார்கள். முதல் அந்தியோகியாவில் உள்ள சீசர்களுக்கு கிறிஸ்தவர் என்கிற பேர். பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இருந்து அழைக்கப்படுகிறார். அதுக்கு முன்னாடியே யார் இருக்கா? 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற சீசர்கள் இருக்கிறாங்க. ஆனா 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தமஸ்கு வீதியில தேவனை கிறிஸ்துவை சந்தித்து அனனியால் மூலமாக ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவர் தகுதி பெற்று அவருடைய ஊழியத்தை செய்ய துவங்கும் போது பர்னபா பவுலை சந்தித்து தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அந்தியோகியாவிலிருந்து 1 வருஷ காலமாக சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு அவர்கள் உபதேசம் பண்ணி அந்த அந்தியோகியாவுடைய சீசர்களுக்கு முதல் முறையாக என்னன்னு பேர் வருதுங்க? கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கிற்று. அப்ப இதுக்கு முன்னாடி 12 பேர் அப்போஸ்தலர்களாக இருந்து அவர்கள் செய்த ஊழியங்களை காட்டிலும் ஆண்டவர் தகுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் பவுல் செய்த ஊழியம் அவர்களை காட்டிலும் சிறந்த வகையில் இருந்த காரணத்தினாலே அன்றைய சீசர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ்ந்ததுனாலே கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாங்க. பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு அந்தியோகியாவுக்கு அழைச்சிட்டு போய் 1 வருஷம் சபையோட கூட இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி அந்தியோகியாவில் இருக்கிற சீசர்கள் கிறிஸ்தவர்கள் பேர் வாங்கினாங்கல்ல. இப்ப பவுல் ஊழியத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? 36ல அவர் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைய துவங்கினார். 39ல தகுதி பெற்று அப்போஸ்தலர்களை சந்தித்து தன்னுடைய பிரயாணத்தை துவங்கினாரு. அவருடைய ஊழியத்துக்கு கிபி 43ல இருந்து 46 வச்சுக்கலாம், சரிங்களா? 46ல 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைச்சிட்டு வர்றார். எத்தனை ஆண்டுகள் போயிருக்கு? 10 ஆண்டுகள். ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒரு சபையில 1 வருஷமா கூடியிருந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி அங்க இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்போஸ்தலர் திருப்பிங்க 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை திருப்பிக்கங்க. 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகீர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளாயும் எத்தனை வருஷம் கழிச்சு ரட்சிக்கப்பட்ட உடனே சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவர் தகுதிப்படுத்த உடனே ஆண்டவருடைய பணிக்காக நீங்க பயன்பட ஆரம்பிக்கிறீங்க. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் பவுல் ஒரு சபையில உறுதியா அவர் தரித்திருந்து அவர் என்ன பண்ணாருங்க? தீர்க்கதரிசியாயும் போதகர்களாயும் இருந்த அந்த பன்மை தலைமைத்துவத்துக்குள்ள மூப்பர்ல யார் ஒருவரா இருந்திருக்கிறா? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கிற பவுல் இருந்திருக்கிறாருங்க. அடுத்து வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். தமஸ்கு வீதியில இயேசு கிறிஸ்து எப்ப சந்திச்சாரு? பவுல எப்ப சந்திச்சாரு? கிபி 36ல சந்திக்கும் போது அனனியா மூலமா ஆசீர்வாதத்தை பெற்று பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்றுதான் தாமதமின்றி இவர் தேவனுடைய குமாரன் என்று இவரே கிறிஸ்து என்று ஜெபாலயங்களை அறிவிச்சாரா இல்லையா? அறிவித்தவர் தொடர்ந்து அரபு தேசத்திலிருந்து மறுபடியும் தமஸ்கு வரையும் 3 ஆண்டு காலமாக அவர் தகுதி பெற்று அப்போஸ்தலர்களோட பேதுருவோட 15 நாள் இருந்து அதுக்கப்புறம் யாக்கோபை கண்டு ஊழிய காரியங்களை அவர் பிரயாணப்பட்டு அதுக்கப்புறம் எங்க பண்றாரு? பர்னபானால அவர் தர்சுல அவர்கள் சந்தித்து அந்தியோகியால சபையில அவங்க ஊழியத்தை துவங்கி 1 ஆண்டுகள் இப்ப நிறைவேற்றி கிபி 48 10 ஆண்டுகள்ல சபையில அவர் போதிக்க ஆரம்பிச்சு அங்க தீர்க்கதரிசியா போதகரா இருந்து 1 ஆண்டுகள் அல்லது 1-2 ஆண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறம் கிபி 48ல தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்துக்கு ஆண்டவர் அவருக்கு அனுப்பிச்சு விட சொல்றாருங்க. வாசிங்க பவுலையும் பர்னபாவையும் பவுலையும்
நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் ஏன் ஆண்டவர் அனுப்பணும்? அந்தியோகியால இருந்திருக்கலாமே, கரெக்டா? இருந்திருக்கலாமா கூடாதா? ஏன் ஆண்டவர் அனுப்பணும்? ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டதுக்கான ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் பவுலை அழைத்ததுக்கான ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் பவுலை தகுதிப்படுத்துறதுக்கான நோக்கம் உண்டு. ஆண்டவர் அவர் தம் பணிக்காக அனுப்புறாருங்க. ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆண்டவர் அனுப்பிச்சா அவர்களை ஆசீர்வதித்து உடனே அனுப்பிச்சிடணுங்க. அவர்களை போக விடாமல் தடை செய்யக்கூடாது. இல்லை என்றால் தக்க வைத்து அவர்களை தங்களோட கூட இருந்து வைக்கவும் கூடாது. ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு என்ன பண்ணணும்? ஆசீர்வதிச்சு அவர்களை அனுப்பிச்சிடணும். இதுக்கப்புறம் அவருடைய ஊழிய பேட்டனே மாறுது. முதல் 10 ஆண்டுகள் ஆச்சா, சபையில போதிக்க தொடங்கி 2 ஆண்டுகள் ஆச்சா, இப்ப சபையில இருந்து மூப்பர்கள் அவர்களை ஆசீர்வதித்து இப்ப அனுப்பிச்சிட்டாங்களா? முதல் மிஷினரி பயணத்தை துவங்குறார். எப்ப இந்த ஆசீர்வதிச்சு அனுப்புறதுக்குன்னா முதல் ஊழிய பயணம். அவர்கள் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து பர்னபாவையும் சவுலையும் அவர்கள் தேவன் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடும்போது அவர்களுடைய முதல் மிஷனரி பயணம் ஆரம்பிக்கிறது. அப்ப கிபி 36 அவர் ரட்சிக்கப்படுறாரு. 39 தகுதி பெறாரு. 46 சபை ஊழியத்துல போதகராக தீர்க்கதரிசியாக செய்யறாரு. மூப்பரா இருந்து அந்த பணிகளை செய்யறாரு. 48 அவர் தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஓகே, கிபி 48 இருந்து 50 வரைக்கும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15 அதிகாரம் வசனங்கள் 36 இருந்து 40 பாருங்களேன். அப்போஸ்தலர் 15 அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 40. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். பாத்தீங்கன்னா முதல் மிஷனரி பயணம் முடிவடைந்து 2வது மிஷனரி பயணத்துக்கான திட்டத்துல அவங்க துவக்கத்துல இருக்கும்போது பர்னபாவும் பவுலும் போலாங்கிற அந்த உற்சாகம் அடைஞ்சு போகிற அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பர்னபா மார்க்குவை கூட்டிட்டு போலாங்கிறாரு. ஆனா பவுல் சொல்றாரு, முதல் மிஷனரி பயணத்துல அவன் பம்பலியா நாட்டிலே நம்ம விட்டு பிரிந்து போனான்ல, அதனால ஊழியத்துக்கு அவன் வராதனால அவன் அழைத்து கொண்டு போக வேண்டாம்னு சொல்றாரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதை பற்றி அவர்களுக்குள்ள கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை என்ன பண்ணினார்? திடப்படுத்தினார். இப்ப பர்னபா தான் யாரை சேர்த்து கொண்டது? பவுலை சேர்த்து கொண்டு அந்தியோகியாவுக்கு போயிட்டு அந்தியாவில் இருக்கிற சீசர்களுக்கு கிறிஸ்தவர்களாக பெயர் எடுக்கும்படியாக அவர்களுடைய வாழ்வுகளை பிறருக்கு சாட்சியாக மாற்றினவர்கள். இவர்களே 2 ஆண்டுகள்ல பிரிய வேண்டிய சூழ்நிலை. முதல் மிஷனரி பயணம் நிறைவடைந்து 2வது மிஷனரி பயணத்தின் போது ஊழியத்துக்கு உடன் அழைத்து செல்ல வேண்டிய நபரை தேர்வு செய்வதில் உண்டான அந்த பிரிவுல பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு போய்க்கிறார். முதல் மிஷனரி பயணத்துல மார்க் கூட வராதனால அவர் வேண்டாம் என்று சொல்லி பவுல் இப்ப சீலாவை கூட்டிக் கொண்டு அவருடைய 2வது மிஷனரி பயணத்தை என்ன பண்றாருங்க துவங்கி சந்திக்க சென்ற அந்த சபைகளை அவர்கள் என்ன பண்ணார்கள்? திடப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஊழியத்துல சில சமயங்களில ஆண்டவர் சில பிரிவுகளை அனுமதிப்பாரு. ஏன்? ஊழியத்துல உண்டாகிற பிரிவு ஆண்டவர் ஆசீர்வதிக்கதாங்க அந்த பண்றாரு. பவுலும் பர்னபாவும் முதல் மிஷனரி பயணத்துல ஒன்றா பயணிச்சாங்க. ஆனா 2ஆம் மிஷனரி பயணத்துல 2 ஆண்டவருடைய பணியே 2 தனித்தனி நபர்களாக தங்களோட கூட உடன் ஊழியர்களாக அவர் பர்னபா வந்து மார்க்கவையும் பவுல் வந்து சீலாவையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய ஊழிய பயணத்தை என்ன பண்ணாங்க? துவங்கினாங்க. அவர்களாலே சபைகள் என்ன பண்ணப்பட்டது? திடப்படுத்தப்பட்டது. 2 பேர் 2 ஏரியாவுக்கு போய் வேலை செஞ்சா வேலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 4 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல வேலை செஞ்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர்
அவர்களை அழைத்த அழைப்புக்கு அவர்களை தகுதிப்படுத்தி அனுப்பும் போது அவர்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். ஒருவேளை அது போற காரியங்கள்ல ஊழியத்து நிமித்தமாக அந்த பிரிவு இருக்குமானாலும் கூட அவர்களை நாம் அங்கீகரித்து அனுப்ப வேண்டியது நம் மீது விழுந்த கடமைங்க. புரியுதுங்களா? ஓகே. அப்புறம் கிபி 50 இருந்து 57 வரைக்கும் உள்ளதுதான் நம்ம இன்னைக்கு வாசிச்சோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 இருந்து 38 வரைக்கும் வாசிச்சோம்ல. இப்ப முதல் மிஷனரி பிரயாணத்துல பர்னபா பவுல் இணைந்து பயணிக்கிறாங்க. இரண்டாவது மிஷனரி பயணத்துல பர்னபா மார்க்கு தனி ஒரு டீமா போயிட்டாங்க. பவுலும் சீலாவும் தனி ஒரு டீமா வந்து வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மூன்றாவது மிஷனரி பயணம் முடிவடைஞ்சது எப்ப? கிபி 50 இருந்து 57க்குள்ளாக. மூன்றாவது மிஷனரி பயணம் நிறைவடைந்து அவர் சிறையிருப்புக்கு போவதை பரிசுத்த ஆவியினாலே அவர் உணர்ந்தவராய் எபேசு சபையினுடைய மூப்பர்களை அழைத்து அவர்களிடம் பிரியாவிடை தந்து பேசுகிற ஒரு உரையாடல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்களா. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் நான் என்ன பண்ணுகிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்ப தேவன் தான் அழைத்த ஊழியத்தில் பயன்படுத்தும் போது அதன் நிமித்தமாக வரக்கூடிய கட்டுகளையும் உபத்திரவங்களையும் தேவன் கண்டிப்பா அவங்களுக்கு வெளிப்படுத்துவாருங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். அந்த பிரச்சனையை சந்தோஷமாக எதிர்கொள்ளும் போது தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தகுதியுள்ள மூப்பர்களிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. எபேசு சபையினுடைய மூப்பர்களிடம் பவுல் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் அந்த சிறையிருப்புக்குள்ளேயே போறாரு. அந்த நிருபத்தை முழுமையா நம்ம வாசிச்சதுனால உங்களுக்கு அதை குறித்து ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். 36ஆம் வசனம் வாசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட என்ன பண்ணினா? ஜெபம் பண்ணினான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஊழிய சிறப்பான ஒரு தனித்துவமான ஒரு ஊழியத்துக்கு அழைத்தாரு. ஊழியத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தெரியப்படுத்தினாரு. அந்த பிரச்சனைகளுக்கு இவன் உள்ள போகும்போது தன்னுடைய ஊழியத்தை எபேசு சபையினுடைய மூப்பர்களிடம் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பேசிவிட்டு அந்த அவங்களோட ஜெபித்துட்டு என்ன பண்றாருங்க? பவுல் அந்த சிறையிருப்புக்காக அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறதாக பார்க்கிறோம். அப்ப பவுல் ரட்சிக்கப்பட்டது கிபி 36ல. பவுல் வந்து அனனியால ஆசீர்வாதம் பற்றது அப்பவே 36லயே நடக்குது. அந்த ஆசீர்வாதம் பண்ணி சுவிசேஷ கடமையை நிறைவேற்றும்படியாக தன்னுடைய பணியை துவங்குறாரு. கிபி அதுக்கப்புறம் 39ல அவர் தகுதி பெற்ற ஒரு நபராக தமஸ்குக்கு வந்து அங்கிருந்து எருசலேமுக்கு வராரு. பேதுருவை சந்தித்து சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த யாக்கோபு என்ன பண்றாரு? சந்திக்கிறாரு. இப்ப ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் பர்னபா அவரை சந்தித்து அந்தியோகியால அவர் போதகரா அவருடைய ஊழிய பணியை 1 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க செய்யறாரு. கிபி 48ல முதல் மிஷனரி பயணத்தினுடைய துவக்கத்துல பர்னபா பவுலும் இணைந்து செய்து முடித்து விட்டு இரண்டாவது மிஷனரி பயணத்தின் போது பர்னபாவிடமிருந்து பிரிந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. மூன்றாவது மிஷனரி பயணத்தினுடைய முடிவுல இப்போ அவர் சிறையிருப்புக்கு போற காரணத்தினால எபேசு சபையினுடைய மூப்பர்கள்ட்ட ஒரு பிரியாவிடை சொல்லி அதுக்கப்புறம் அந்த சிறையிருப்புகளை போகிறத நாம் பார்க்க முடியும். சிறையிருப்பு அந்த சமயத்தான் சில நிருபங்களும் கூட எழுதப்பட்டது. இப்ப கிபி எதுக்கு வந்திருக்குங்க? 57 வரைக்கும் வந்துட்டோமா? இப்ப 57ல இருந்து அதுக்கப்புறம் 62 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் கைது செய்யப்படுகிறாரு, சிறையில வைக்கப்படுறாரு, வீட்டு காவல்ல வைக்கப்படுறாரு. அததான் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல இருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பாக்குறோம். இப்ப இந்த 60ல இருந்து 62 இந்த சமயத்துல அவர் சிறை வாசத்துல இருக்கும் போதுதான் இந்த கொலேசு சபைக்கு, எபேசு சபைக்கு, பிலிப்பியர் சபைக்கு, பிலமோனுக்கு இந்த நிருபங்களை என்ன பண்றாருங்க? சிறையில இருக்கும் போது, சிறையிருப்புல இருக்கும் போது என்ன பண்றாரு? எழுதுறாரு. 62ல இருந்து 64ல இருக்கும் போது அவர் முதல் சிறையிருப்புல இருந்து விடுதலை பெற்று இப்ப வந்து கிரீத்து, மக்கதோனியா போன்ற இடங்களை அவர் என்ன பண்றாரு? ஊழியம் செய்து விட்டு மீண்டுமாக கிபி 64ல இருந்து 67ல மீண்டும் 2ஆம் சிறையிருப்புக்கு அவர் என்ன பண்றாரு? போயிடுறாரு. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க.
என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்கிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இந்த மார்க் யாருங்க? ஓகே, இல்ல இந்த நம்ம பார்க்கிற இந்த ஹிஸ்டாரிக்கல் பின்னணியில பவுலுடைய அந்த ஊழிய வாழ்வுல அதுல மார்க் யாருன்னு கேக்குறேன். பாத்தீங்கன்னா முதல் மிஷனரி பயணத்துல ஊழியத்துல வராதவன் பம்பிளியால, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, நின்ட்டாரு கரெக்டா. இரண்டாவது மிஷனரி பயணத்தின் போது பர்னபா மார்க்கை கூட்டிட்டு போறதுல பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கருத்து வேறு வந்ததுனால பவுலு சீலாவை கூட்டிட்டு அவர் சபைகளை திடப்படுத்துகிற வேலைக்கு வந்துட்டார். சரிங்களா. இதுக்கப்புறம் மூன்றாவது மிஷனரி பயணம் முடிந்து சிறைவாசம் முடிந்து முதல் சிறையிருப்பை முடிந்து கிபி 60 இந்த கொலேசின் சபைக்கு இந்த நிருபங்களை எழுதுறாருல, கிபி 60ல இருந்து 62லயே எழுதுறாரு. 60ல இருந்து 62ல எழுதும் போது மார்க்குவை அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக என்ன பண்றாருங்க, எழுதுகிறார். பிலோமோன் அந்த பிலோமோன்ல 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் கூட 24 வாசிங்களா, பிலோமோன் 24. என் உடன் வேலையாட்கள் ஆகிய முதல்ல அங்கீகரித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. பிலோமோனுக்கு எழுதும் போது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே சமயத்துல எழுதப்பட்ட நிருபங்கள் தான், கிபி 60ல இருந்து 62. மார்க்கு என்ன சொல்றாரு, முதல்ல அங்கீகரிக்கிறத சொல்றத பார்க்கிறோம். இரண்டாவது என்ன சொல்ற, என் உடன் வேலையாட்கள் ஆகிய மார்க்கு. ஊழியத்துல பர்னபாவும் பவுலும் வெவ்வேறு பயணத்துல பிரிந்திருந்தாலும் பர்னபாவோட கூட மார்க்கு சென்றிருந்தாலும் பின் நாட்களில மார்க்குனுடைய தவறை அவர் மன்னித்து பவுல் ஏற்றுக்கொண்டு அவனை அங்கீகரித்து தன்னுடைய உடன் வேலைன்னு அறிக்கிறாருங்க. அப்ப சபையானது ஒருவேளை ஊழியத்தில் அவர்கள் பயன்பட்டு அவர்களை ஆசீர்வதித்து ஒருவேளை சில சந்தர்ப்பங்களை நம்மளோட கூட இணைந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட நீங்கள் கதவை திறந்து வைத்திருக்கும் போது அவர்களும் உங்களோட கூட இணைந்து பயணிக்கிற நபர்களா இருப்பாங்க. ஆண்டவர் ஏன் அவர்களை பிரிந்து செயல்பட சொல்றாங்கிறது நம்மளால புரிந்து கொள்றது கடினமா இருக்கும். ஆண்டவர் ஏன் நம்மளோட கூட இணைந்து செய்கிறாருங்கிறது சொல்றது என்னவா இருக்கும், கடினமா, நமக்கு புரிந்து கொள்ள கடினமா இருக்கும். ஆனா மார்க்கு பர்னபா கூட செஞ்சாரு. இப்ப பர்னபா இருந்து இப்ப பவுலோட கூட 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முதல் மிஷினரி பயணத்துல இருந்து மூன்றாவது மிஷினரி பயணம் முடிந்து அந்த முதல் சிறையிருப்பு முடிகிற அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா மார்க்கு பவுலோட கூட இணைந்து உடன் வேலையாட்களாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. கிபி 64ல இருந்து 67ல ரோம்ல 2ஆம் சிறையிருப்பு. அந்த சமயத்துலதான் 2 தீமோத்தேயு நிருபம் எழுதுறாரு. சரிங்களா. அந்த சமயத்துல 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 11 வசனம் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 11 வசனம். மார்க்குவை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு. பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய நிறைவு பகுதியில இருக்கார். கிபி 36ல ரட்சிக்கப்பட்டார் கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் கிபி 46ல 46 to 48 காலகட்டத்துல தேவன் தாம் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விட சொன்னாரு. அதுக்கப்புறம் இவர்கள் முதல் மிஷினரி பயணம், 2வது மிஷினரி பயணம், 3வது மிஷினரி பயணம், முதல் சிறையிருப்பு, அதுக்கப்புறம் 2ஆம் சிறையிருப்பினுடைய இறுதி கட்டத்துல இருக்கிறார். இப்ப ஆண்டவருக்கு சாட்சியா மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் எழுதுற அந்த இறுதி நிருபம் இதுதான், 2 தீமோத்தேயு தான் இறுதி நிருபம். இந்த நிருபத்துல சொல்றாரு, மார்க்குவை என்ன பண்ண, உன்னோட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். பர்னபாவுக்கு பிரயோஜனமா உள்ளவனா இருந்தவன் இப்ப யாருக்கு பிரயோஜனம் உள்ளவனா மாறி இருக்கான், பவுலுக்கு பிரயோஜனம் உள்ளவனா மாறி இருக்கான். அவன் ஊழியத்துல விட்டுட்டு போனதுனால அவனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று பேசின பவுல் அவனுடைய ஊழியத்துல இப்ப அவனுக்கு பவுலோடு கூட இணைந்து உடன் வேலையாட்களா இருந்து இப்ப பிரயோஜனம் உள்ளவனா மாறி இருக்காங்கிறத இந்த நிருபம் நமக்கு தெரியப்படுத்துதுங்க. பிரிவுகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வாழ்த்த தெரியணும். பிரிவுகள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்படும் போது அதை சந்தோஷமா வரவேற்கவும் சபைக்கு தெரியணுங்க. நான் சொல்ல வர விஷயம் புரியுதா? அப்ப ஊழியத்துக்காக பிரித்து அனுப்பும் போது வாழ்த்தி அனுப்பணும்.
ஒருவேளை அவர்கள் மீண்டுமாக ஊழியத்தில் பயன்படும்படியாக நம்மோட கூட ஆண்டவர் சேர்க்கும் போதும் கூட அவர்களை சந்தோஷமாக அன்போடு கூட வரவேற்று ஆண்டவருடைய பணியில ஈடுபடுத்துவர்களா இருக்கணும். சபையில என்ன பண்ணுதுன்னா ஒன்லி சிசர் கட்டிங் தான். ஒரு தடவை கட் பண்ணா அது திரும்ப ஒட்ட வைக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒட்ட வைக்கிறாருங்க. மார்க்கு ஊழியத்து நிமித்தமாக பிரிந்து போனார். அதே மார்க்கு இப்ப ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளவன் என்று தன்னுடைய மரண தருவாயில தன்னோட அழைத்து கொண்டு வரும்படியாக லூக்காட்ட என்ன பண்றாரு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஊழியத்து நிமித்தமாக பிரிவுகள், ஒருவேளை சந்தர்ப்பத்தினாலே பிரிவுகளை தேவன் தந்தாலும் கூட உங்களுடைய மன்னிப்பும் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலும் உங்களுடைய முழுமையான ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுகிறதாக இருக்குங்க. ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல அவருடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாத பவுல் ஊழியத்தினுடைய நிறைவுல அவனை ஏற்றுக்கொண்டவனா, அவனை அங்கீகரிச்சவனா, அவனை ஆசீர்வதித்து எனக்கு பிரயோஜனம் உள்ளவனா சாட்சி கொடுக்கிற ஒரு நபராக மார்க்கு அவர் பார்த்தாருங்க. நீங்களும் உங்களுடைய ஊழியத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறீங்களா, மத்தியில் இருக்கீங்களா, இறுதியில் இருக்கிறாங்கன்னு யோசிங்க. ஒருவேளை நீங்கள் 10 ஆண்டுகள் கழித்து ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து கனித்தருகளா இருக்கீங்கன்னா ஆண்டவர் அழைத்த அந்த பணிகளை நீங்கள் திறம்பட செய்வதற்கு ஆண்டவர் அனுப்பும் போது நீங்க போங்க. ஒருவேளை ஊழியத்தினுடைய இறுதி கட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு எதிராக செய்தவர்கள், விரோதமாக செய்தவர்கள் எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு இணைந்து பயணிக்கிறதுக்கும் நீங்கள் ஆயத்தமுடைய சகோதரிகளாக இருக்கும்படியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். அந்த 2 தீமோத்தேயுவினுடைய அந்த வசனங்கள் 4 நம்ம முதல்ல செய்தியை ஆரம்பிக்கும் போதே நம்ம வாசிச்சிட்டோம். 5:4-5 வாசிச்சிட்டோம். 6-8 வரைக்கும் வாசிக்கும் போது சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த நிச்சயம் வேணும். ஆண்டவர் அழைச்சாரு, உங்களை தகுதிப்படுத்தினாரு, அனுப்புனாருங்கும் போது ஆண்டவர் அழைத்த அந்த ஊழிய பணிக்காக அவருடைய வரங்களை தந்து பயன்படுத்தும் போது சில பிரிவுகள் வரும். அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த பிரிவுகள் சில சந்தர்ப்பங்களை சேருவதற்கும் ஆண்டவர் அனுமதிக்கலாம். சேரும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? ஆண்டவர் அவ்விதமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பணிகளை நீங்கள் நிறைவேற்றி முடியும் போது உங்களுடைய நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மக்களாக, மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கிறது? கிபி 67 ரோம பேரரசனா இருக்கக்கூடிய நீரோனுடைய ஆட்சியின் போது பவுல் தலை துண்டிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரிச்சாருங்க. 36 அவரு ஆண்டவர் சந்தித்து ஆண்டவருடைய பணிக்காக ஆரம்ப கட்டத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தார். 3 ஆண்டுகள்ல ஆண்டவர் தகுதிப்படுத்தி அப்போஸ்தலர்கள் மூலமாக அவனை பலப்படுத்தி ஆண்டவருடைய பணிக்காக அவனை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருந்தார். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் சபையில அவர் ஒரு போதகராக, தீர்க்கதரிசியாக இருந்தார். சபையில 2 ஆண்டுகள் போதித்ததுக்கு அப்புறம் சபை அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அழைத்த அழைப்புக்காக, ஊழியத்துக்காக அவரை அனுப்பும் போது முதல் மிஷனரி பயணம் எவ்வளவு பேர் பிரயோஜனப்பட்டிருப்பாங்க? 2வது மிஷனரி பயணம் எவ்வளவு பேர் பிரயோஜனப்பட்டிருப்பாங்க? 3வது மிஷனரி பயணம், 3 பயணங்களை அவர் வெற்றிகரமாக சிறந்த வகையில் அவரை நிறைவேற்றி அநேக புதிய ஏற்பாட்டுல நீங்கள் பார்க்கிற எல்லா நிருபங்களுமே அவருடைய மிஷனரி பயணத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டது. அந்த அநேக சபைகளை அவர்கள் திடப்படுத்தி அவர்களை பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணி அவங்களுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்து அநேகர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி சிறையிருப்புக்கு போவதையும் அவர் அறிந்திருந்து சிறையிருப்புக்குள்ள போய் சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆண்டவருடைய பணியை செய்து இறுதியாக 2ஆம் சிறையிருப்புக்குள்ள போய் கடைசியில அவர் இரத்த சாட்சியாக மரிச்சாருங்க. இரத்த சாட்சியாக மரிக்கும் போது அவருடைய நிச்சயம் இருந்துச்சு, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவருடைய வார்த்தைகள் நமக்கு தெரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்ப மன்னிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் உங்களுக்கு இருக்கும்போது ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த முதிர்ச்சி நிலை நோக்கிய பயணத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களால எல்லாரையும் மன்னிக்க முடியும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியுங்க. பாவிகளா இருக்கிற எல்லாருமே தம்மிடத்தில் வருகிறது ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அப்ப ஆண்டவர் விரும்பும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக சீசர்களாக இருப்பீர்களானால் நீங்களும் ஆண்டவரிடத்தில் ஒருவர் வருவதற்கு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் வந்து சேர்வதற்கு நீங்கள் கதவுகளை திறந்து வைத்திருக்கிற நபர்களாக இருக்கும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நபர்களா இருக்கிறீங்க? அவருடைய நிருபங்களை நம்ம வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 1:2 சொல்றாரு, விசுவாச உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:11 வாசிக்கும் போது ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று மார்க்குவை சொல்லுகிறார்.
அப்ப இவருடைய வாழ்த்துதல் பவுல்கிட்ட இருந்து கத்துக்க முடியுதா இல்லையா? பவுல் பிறரை வாழ்த்துறாரா இல்லையா? நம்மளால ஏன் வாழ்த்த முடியலன்னு கேக்குறேன். ஊழியத்துக்காக ஆண்டவருடைய பணிக்காக பிரிந்து செல்கிறவர்கள கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? வாழ்த்தணும், அவர்களை விசாரிக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுங்க. இதை பண்ணுகிற ஒரு சபையாக இந்த குடும்பத்தினர் இருப்பதற்கு நான் அன்போடு கூட நான் உங்களை என்ன பண்ணுகிறேன்? வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவும் கூட மார்க் 14 அதிகாரம் வசனங்கள் 8-9 அந்த தைலத்தினால அவருடைய பாதங்களை கழுவின அந்த பெத்தானியா ஸ்திரீயை அவளுடைய செய்கையை நினைக்கும்படியாக அவளை பற்றி அந்த சுவிசேஷத்துல பிரசங்கிக்கும்படிய சொல்லும்படியாக அவரும் கூட பாராட்டினாருங்க. அப்ப வாழ்த்துதல் இல்லாம இருக்குங்கன்னா நம்ம வாழ்த்துகிற மக்களாக மாறணும். ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக இல்லாம இருந்தோம்னா ஆசீர்வதிக்க மக்களா மாறணும். மன்னிக்கிற முடியாத மக்களா இருந்தீங்கன்னா மன்னிக்கிற மக்களா மாறணும். ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களா இருக்கிறீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மக்களா மாறணும். பாராட்ட முடியாத மக்களா இருக்கீங்கன்னா பாராட்டுக்கிற மக்களா மாறணுங்க. இதுவும் இந்த சபையில அவசியமா இருக்கு. இதுவும் ஆதி திருச்சபையும் அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணியிருக்காங்க? செய்திருக்காங்க. இதையும் இந்த ஐக்கியமானது செய்வதற்கு அன்போடு கூட நான் என்ன பண்ணுகிறேன்? வாழ்த்துகிறேன். இந்த பர்னபாவை பத்தி நம்ம வாசிக்கிறோம்ல, அவருடைய டைட்டில் பேர் என்ன தெரியுமா? ஆறுதலின் மகன். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 36-37 வசனங்கள்ல பார்க்கிறோம். பர்னபா தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தந்த ஒரு நபருங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் வேணும்னு நினைச்சுக்கிறோம்னா நம்ம சுயநலமா இருக்கிறோம். எதுவுமே வேணாம், எல்லாம் ஆண்டவருக்குரியன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் போல யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு தந்த ஒரு நபராக இருந்து அவன் மற்றவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நன்றி சொல்லி துணை நின்று அப்படி நடந்ததுனாலதான் அவன் ஆறுதலின் மகன் அறியப்பட்டாங்க. இன்றைக்கும் கூட கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர ஐக்கியத்தை நான் பார்த்து உங்களை வாழ்த்த விரும்புகிறது அதுதான். நீங்கள் பிறருக்கு போய் ஆறுதல் சொல்லுங்க, பிறருக்கு போய் நம்பிக்கை கொடுங்க, பிறருடைய துயரத்துல துணை நில்லுங்க. அவர்கள் ஆண்டவர் நிமித்தமாக சரீரமாக சபைக்கு செய்த செயல்களுக்கு நன்றிகளை தெரிவிங்க. அவர்கள் ஊழியத்துல வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவருடைய பணியில பயன்படும்படியாக உற்சாகப்படுத்துங்க என்று நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் நீங்க பண்ணணும். எப்படிப்பட்ட பிரிவு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த செய்தியை நான் நிறைவு செய்யறேன். அதே 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம் பாருங்களேன். எப்படி பவுல் மார்க்குவை மன்னித்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மரணத்தினுடைய இறுதி தருணத்திலும் கூட அவனை ஆசீர்வதித்து என்னுடைய ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன் என்று அவனை பாராட்டினாரோ, அதே போல ஒருத்தரை குறித்து அவர் சொல்றதையும் பாருங்களேன். 10 வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். அவர் ஊழியத்துக்காக போல, எதுக்காக போனாரு? உலகத்தின் மீது ஆசை வைத்து போயிட்டாரு. அதனால வருத்தத்தோட தெரிவிக்கிறாருங்க. உலக ஆசை நீங்க பிரிந்து போனீங்கன்னா அது துக்ககரமானது, அது வருத்தத்துக்குரியது, அது வேதனைக்குரியது. ஆனா ஆண்டவர் நிமித்தமாக நீங்கள் பிரிந்து போனீங்கன்னா அடுத்து வாசிங்களா. அதுக்கப்புறம் கிறிஸ்கே கலாத்தியா நாட்டுக்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டுக்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகிக்கு நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். நீங்க நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா ஊழியத்துக்காக இவர் போன அந்த நபர்களை குறித்து எந்த குற்றச்சாட்டுமே சொல்லுங்க. அவர்களை பத்தி எந்த குறைவுகளும் அவர் பேசவே இல்லை. ஆனா தவறு செய்யும் போது உலகத்தின் மீது ஆசை வைத்து பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்தவன் சொல்றாரு. ஆனால் ஆண்டவருடைய பணிக்கு செல்லும் போது அவர்களுக்கு எந்த குறைகளும் சொல்லாம நான் அவங்களுக்காக விட்டுட்டு வந்தேன், அந்த பணியை செய்யும்படியாக நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசியிருக்காருங்க. அப்ப உலக பிரகாரமான பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போகும்போது அவர்களுக்காக நம்ம துக்கப்படணும், வருத்தப்படணும், வேதனைப்படணும். அதே சமயம் ஆண்டவருக்கு பிரியமான அந்த ஊழியத்தை செய்ய அவர்கள் புறப்பட்டு போகும்போது நம்ம அவர்களை அங்கீகரிக்கணும், அவங்களுடைய பணிகளை பாராட்டணும், அவங்களை ஆசீர்வதிக்க மக்களா இருக்கணும். நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதா? அப்ப யாரை நம்ம ஆசீர்வதிக்கணும், யாருக்காக துக்கப்படணும் நமக்கு தெரியணுங்க. தேவன் உங்களையும் அந்த கிருபையினால் வழி நடத்தி இந்த நிறைவான சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் அவருடைய பணியை செய்வதற்கு இந்த பூமி முழுவதும் உங்களை
கொண்டு போவதற்கு ஆண்டவர் சித்தமுடையவராக இருக்கிறார். அவருடைய வரங்களினாலே அவருடைய பணிகளை நீங்களும் உங்களுடைய பகுதியில், உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய உறவுகள்ல, உங்களுடைய கூடுகை, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய பயிலகம், உங்களுடைய வேலை ஸ்தலம், எல்லா இடத்துலையுமே நீங்கள் செய்வதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை அனைவரையும் என்ன பண்ணுகிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். தேங்க்யூ.